ஒரு மனுஷன் அவரோட வாழ்நாளில் கிட்டத்தட்ட 12 வருஷம் அவருடைய உடம்ப கூட அசைக்க முடியாத சுச்சுவேஷனில் இருந்திருக்காரு. வெறும் செவுத்த மட்டும் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க. இவர் பேர் தான் வந்து மார்ட்டின். இவர் 1981 சவுத் ஆஃப்ரிக்காவில் பிறக்கிறாரு. இவருக்கு 12 வயசு ஆகும்போது அவருக்கு உடம்பு சரியாமல் வருது. இவரோட பேரண்ட்ஸும் இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. பட் என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்குள்ளே அவருடைய பாடி ஃபுல்லாகவே செயலிழந்து போயிடுது. டாக்டர்ஸும் பார்க்குறாங்க, இல்லை இவர் இது இன்னும் பண்ண முடியாது. ஸோ இவர் எப்படி இன்னும் 2லேருந்து 3 மாதத்தில் இறந்துடுறாரு. ஸோ பெஸ்ட்டு நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு இவரை முடிஞ்ச அளவுக்கு நல்லா பார்த்துக்குங்க இருக்கிற இந்த 2-3 மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டாலும் சரி ஒன்றுக்குன்னு சொல்லிட்டு இவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, நல்லாவும் பார்த்துக்கிறாங்க. 2 மாதன்றது 3 மாதம், 3லேருந்து 6, 1 வருஷம், 2 வருஷம் வரைக்கும் ஆகுது. அவர் இறக்காமல் உயிரோடு தான் இருக்கார். பட் என்ன நடக்குது அப்படின்னா வந்து அவருக்கு கான்ஷியஸ்னஸ் வருது. கான்ஷியஸ்னஸ் வந்தாலும் அவரால் அவரோட உடம்பை கொஞ்சம் கூட அசைக்க முடியல. ஈவன் அவருடைய கண் இமையை கூட அசைக்க முடியல. ஸோ ஏதாவது ஒரு பார்ட் அசைச்சா மட்டும்தான் வந்து அவரால் கான்ஷியஸ்னஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். பட் அவரால் எதுவும் பண்ண முடியல. இது வருஷங்கள் கிடக்குது. வருஷங்கள் கடந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகுது. அது வரைக்கும் அவருக்கு கான்ஷியஸ்னஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஸோ அவரும் வந்து வெறும் செவத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கார். ஈவன் அவர் ஒரு கொசு கடிச்சா கூட அவரால் அந்த இடத்த கொசு அடிக்க முடியாமல் அந்த பெயினை ஃபீல் பண்ணிட்டு அவர் ஒரு மாதிரி ஒரு கொடுமையான வாழ்க்கையை தான் வந்து அவர் வாழ்ந்திருக்கார். சரி இருக்கட்டும். அந்த சமயத்தில் வந்து அவங்க அம்மா சம்டைம்ஸ் அவர்கிட்ட போயிட்டு, இதுக்கு நீ இறந்து கூட போயிடு அப்படின்ற மாதிரியான சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்டு அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு. பட் அவரால் எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன் அவருமே இருந்திருக்காரு. 12 வருஷம் கழித்து அவர் வந்து ஒரு டாக்டர் மீட் பண்ணுறாரு, அதாவது ஒரு தெரபிஸ்ட் மீட் பண்ணும்போது அவருடைய கண்ணில் ஒரு சின்ன அசைவு இருக்கிறத நோட் பண்ணுறாரு. அப்படி நோட் பண்ணதுக்கப்புறம் தான் இவர் கான்ஷியஸ்னஸில் இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட் பண்ணி இவருடைய நார்மல் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு வராங்க. இப்போ இவர் நல்லாவே நார்மல் ஹியூமன் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருக்கு மேரேஜும் ஆகி ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. இவரை பற்றி இவர் கோஸ்ட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்குமே எழுதி லான்ச் பண்ணியிருக்காரு.